ஒருவர் தேவனுடைய கிருபை விட்டு எவ்விதமாக விலகி போக முடியும்? சிலர் போதிக்கிறார்கள், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பை கர்த்தர் திருப்பி எடுக்கவே மாட்டார், நாம் என்ன பண்ணினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருன்னு. அது சரியான சத்தியம் கிடையாது. வேதத்திலேயும் அதுக்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. நான் உலகத்திலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது பாலாசி லாரி என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். பெரிய ஊழியக்காரர், திருநெல்வேலியை சேர்ந்தவர். நான் சின்ன பிள்ளையில எங்க சபைக்கு அவர் வந்திருக்கிறேன். அவர் விசேஷத்தை சொல்லிட்டு இந்த சத்தியத்துக்காக நான் சாகவும் ரெடியா இருக்கேன் அப்படியே மார்பு முன்னாடி வந்து நின்னா, யாரை நான் சுட்டா கூட நான் அந்த வார்த்தையை விட்டு பின்மாற மாட்டேன் என்று. 1969 அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவில் போய் சில காலம் அங்க இருந்து விட்டு ஒரு சத்தியத்தை ஏற்படுத்தி விட்டார். என்ன உண்டாக்குனாருன்னா, அப்ப ரஷ்யா விண்வெளியில ராக்கெட் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுநாதர் அவர்கிட்ட கேட்டாராம், மனுஷன் சந்திர மண்டலத்துல வந்துட்டான், எனக்கு இங்க இருக்க இடம் இல்லை, உன்னுடைய உடம்ப என்கிட்ட தரணும், நான் உங்ககிட்ட வந்து வாசம் பண்ணுகிறேன். அதை அப்படியே நம்பி அங்க சிலருக்கு அதை பற்றி சொல்லி அதை புரிய வச்சு அங்க உள்ள 2 பேரை கூட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தான். வந்து தன் வானத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரன் ஆகிய லாரியின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தார். அதற்கு எங்களுடைய பாஸ்டர் ஜான் ரோஸ் மறுப்பு தெரிவிச்சு ஹேண்ட்பில்ஸ் சின்ன துண்டு பிரதிகளை பரிசோதித்து அதுக்கு விரோதமா போட்டாங்க. பாஸ்டர் ஜான் ரோஸ் காலத்துல இப்படிப்பட்ட மீடியாக்கள் கிடையாது. எந்த துர்பதேசம் வந்தாலும் உடனே அவருக்கு மறுப்பு தெரிவிப்பாரு. அதுல ஒரு மறுப்பு இது, அந்த கைப்பிரதியை நான் பார்த்திருக்கேன். இப்படி போய்கொண்டே இருந்தது. அநேகர் இயேசு அதோ வருகிறார், இயேசு இது வருகிற ஒரு நாளை குவிச்சு திருநெல்வேலியிலும் சுற்றுவட்டாரத்திலும் ஏராளமான உத்தியோகஸ்தர்கள் அவங்களுடைய சொத்தை வித்து உத்தியோகத்தை ரிசைன் பண்ணி பீரோ கட்டில் வீட்டுள்ள எல்லா பொருள்களையும் அறவேலை கால் வேலைக்கு வித்துட்டு பணத்தை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க. இயேசு வரார் இயேசு வராருன்னு கருவையெல்லாம் கழிச்சுக்கிட்டு அது இயேசுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. அவர் சொன்னபடி இயேசு வரவில்லை. உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் முறமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி முறமுறுக்க ஆரம்பிச்சு கடைசியில அவர் வந்து முத்துகிருஷ்ணா பாலாசி லாரி என்று தன்னுடைய பெயரை மாற்றி ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கினார். அவருடைய தம்பி ஒருவர் ஜெசையா என்று இருந்தார். 2 பாட்டு உண்டு. அந்த காலத்துல நம்ம போல உள்ள பாட்டு வசதி எல்லாம் கிடையாது. கிராமபோன்ல இருக்கும் 2 பாட்டு, ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும். அதுல அந்த ஜெசையா 2 பாட்டு பாடியிருந்தார். ஒன்று, இறங்கிய தேவனின் நாமம் அறிய இன்பமாய் வருவீர் மணவாட்டியே. உங்களை யாராவது இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. இன்னொரு பாட்டு, கைகளால் பெயர்க்கப்படாத கல்வென்று உருண்டு வந்தது. அதாவது தானியேல் தரிசனத்திலே பார்த்த கையால் பெயர்க்கப்படாத கல்லு லாரி, இயேசு அவங்க வந்து லாரிக்குள்ள இருக்கிறதாக வந்தது. இறங்கிய தேவனின் நாமம் அறிய. அந்த பாட்டு நாம் ஆணையா இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த வட்டாரத்துள்ள எல்லா சேசி சபையிலையும் துணிக்கும். அநேக சிடில எல்லாம் வந்தது. பட் எங்க சர்ச்சில் இந்த பாட்டை பாஸ்ட் போட விட